ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியாம். அதேடி பாரதி பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப நீ என்ன பண்ண போற? எனக்கு இங்கிலீஷ் தான் நல்லா வராதே தவிர இதெல்லாம் பிரமாதமாவே வரும். என்னம்மா எங்க போறீங்க? சாமி கும்பிட. சாமியா? சாமி வந்து நீங்க என்ன டிஃபன் சாப்பிடல? டிஃபன் சாப்பிட சாமி கும்பிடலாம் வாங்க. என்னம்மா நீ சாமி கும்பிட்டு தான் டிஃபன் சாப்பிடுவாங்க? நீங்க இன்னைக்கு சாமி கும்பிட முடியாது. ஏன் முடியாது? முடியுமா? ஆமா. நீங்க இன்னைக்கு சாமி கும்பிட கூடாது. என்ன நீ? நான் என்னைக்கு சாமி கும்பிடலாம்? நீ அங்க அறுவடைக்கா எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்களே, அங்க போங்க. இங்க எதுக்கு? அப்படியா? ஆமா இது பாருங்க, நான் உங்களுக்கா சாமி கும்பிட்டுட்டு பின்னாடியே வரேன். நீங்க போங்க. ஆமா அறுவடை ஆரம்பிச்சாச்சா? நீங்க போல? ஓ அறுவடை ஆரம்பிச்சாச்சுல? சரி சரி. மாமா உங்களுக்காக நான் பண்ணிக்கிட்ட வேண்டுதல். தொட்ட தொட்டு கும்பிடுங்க. நான் உங்களுக்காக பண்ணிக்கிட்ட வேண்டுதல். தொட்டு கும்பிடுங்க மாமா. இருக்கட்டும். இந்த தீபாரதனை எனக்கு மட்டும் தானே காட்டுறீங்க? இல்ல இத எங்க அண்ணன் கிட்ட போய் காட்டினீங்கன்னா குடும்பத்துல குழப்பம் உண்டாயிடும். அதான் எங்க அக்காளுங்க ஒண்ணும் கேனச்சுங்க இல்ல. அப்ப எனக்கு தெரியாது. வரேன். ஏன் தொட்டு தொட்டு கும்பிடுங்க மாமா. தட்ட தொட்டு கும்பிடு அவ்வளவுதானே. ரெண்டு பேத்து நீ சேர்த்து கும்பிடுற. அப்ப ஹால விடுங்க. என்னடா அது? நம்ம வாழைத்தோப்புல காஞ்சதெல்லாம் பிக்க சொன்னேன், கண்ணுகளை எல்லாம் பிரிக்க சொன்னேன். பிக்கிறதுக்கும் பிரிக்கிறதுக்கு எவனையும் காணோம். நம்ம உடம்பு பங்காளிங்க ஏதோ ஃபேக்டரி கட்ட போறாங்களாம். கையெழுத்து போடுறதுங்கிறதுக்காக அத்தனை பசங்களும் அங்க போயிருக்கானுங்க. வேலைக்காரனுங்க எல்லாம் கையெழுத்து போடுறாங்களா? என்னடா சொல்ற? அந்த கம்பெனில வேலைக்காரங்க எல்லாருக்கும் பங்கு இருக்கான். ஒவ்வொருத்தரும் முதலாளி மாதிரியா. ஒரு வயலுக்கு தலகால் புரியல. ஏற்கனவே எலெக்ஷன்ல தோத்ததுனால ஊருக்குள்ள ஒரு நாய் நம்மள மதிக்கிறது இல்ல. இதுல வேற அவங்க கம்பெனி கட்டி விட்டாங்க. அவ்வளவுதான். அப்புறம் ஊருக்குள்ள எல்லா பயிலும் காலரை தூக்கி விட்டுட்டு அலைவானுங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? நாளைக்கு அவங்க ஃபேக்டரி அடிக்கல் நாட்டு விழாவுக்கு நம்ம மந்திரியே வராராம். என்னென்ன மணியாச்சு? மந்திரி காணா? வந்துருவாருப்பா. அவர் என்ன பழைய தாண்டவராயனா கூப்பிட்ட உடனே வந்துடுறதுக்கு மந்திரி ஆயிட்டார்ல. வர்ற வழியில எவ்வளவு வரவேற்பெல்லாம் இருக்கும். தண்ணி அடிக்கணுமா? அமைச்சர் தாண்டவராயன், அமைச்சர் தாண்டவராயன், அமைச்சர் தாண்டவராயன், அமைச்சர் தாண்டவராயன், அமைச்சர் தாண்டவராயன். அமைச்சர் தாண்டவராயன், 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 அமைச்சர் தாண்டவராயன். நல்லா இருக்கு. மந்திரி தாண்டவராயன், அமைச்சர் தாண்டவராயன், நம்ம அண்ணன் தாண்டவராயன். அடிக்கல. இந்த அடிக்கல் நாட்டத்துல ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? இதுக்கு நீங்க முதலாளி ஆக முடியாது, இவர்தான் முதலாளி ஆக முடியும். என்ன சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல. இந்த ஃபேக்டரி கிட்ட லைசென்ஸ்க்கு விண்ணப்பம் பண்ணுவாங்கல்ல, அத உங்களுக்கு முன்னாடி இவர் பண்ணிட்டாரு. அத அடியில மாட்டிருச்சா தெரியாதனமா மேல இருக்கிற உங்க விண்ணப்பத்துல நான் கையெழுத்து போட்டேன். அதான் சிக்கல். ஐயா லைசென்ஸ் வந்தாச்சு, பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிருந்தோம், அதுவும் சாங்ஷன் ஆயிடுச்சு. இப்ப போய் இதை சொல்றீங்களே? லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு நீ சொல்ற தம்பி. ஆனா பேங்க் மேனேஜர் என்ன சொல்றா தெரியுமா? எங்க அந்த பேங்க் மேனேஜர்? யோ இங்க வாயா. கேக்குறாங்களா சொல்லு. அது ஃபேக்டரி முதலாளின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்கல்ல, அதுல உங்க 3 பேரை தவிர மத்த எல்லாருமே ஏழைங்க, கூலிக்காரங்க. இந்த பேங்க் லோனுக்கு தேவையான செக்யூரிட்டி கொடுக்க முடியாதவங்க. அது மட்டும் இல்லாம வந்து மேல் இடத்துல இன்னையா மேலிடம் கீழிடனே நானே திக்கிட்டு இருக்கேன், நீ வேற திக்கிட்ட. தங்கவேலு அது ஒண்ணு இல்ல. இந்த பேங்க் செக்யூரிட்டின்னு ஒண்ணு கொடுப்பாங்கல்ல, அத சுந்தரபாண்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப நியாயமா லைசென்ஸ் அவர் பேருக்கு தானே கொடுக்கணும். அப்ப நான் தப்பா கையெழுத்து போட்டேன், அது கூட மறைஞ்சிரும். என்ன இப்ப என்ன சார், உங்களுக்கு செக்யூரிட்டி தானே வேணும்? எங்க பரம்பரை சொத்து அத்தனையும் உங்களுக்கு செக்யூரிட்டியா எழுதி கொடுக்குறேன். ஆமா சார், எழுதி கொடுக்கலாம் சார். அதான் பரம்பரை சொத்தையே செக்யூரிட்டா கொடுக்கறேன்றாங்களாப்பா. அப்போ ஓகே, நான் உடனே லோனுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். அப்புறம் என்ன நீ தள்ளு. எங்கயா கல்லு? ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய. இப்ப தட்டாதீங்க. கல்லுல என் பேரு மட்டும் பதிக்காத, ஜாதி பேரையும் சேர்த்து பதி. அப்பதான் அடுத்த எலெக்ஷன்ல ஜாதிகாரன் நமக்கு ஓட்டு போடுவான். இந்தா பூவை கொடு. இப்ப தட்டுங்க.
சாரி சுந்தரபாண்டி, உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நினைச்சு ஐ எம் ஃபீலிங் ரொம்ப. தாண்டவராயா, அந்த குடும்பத்து சொத்து அத்தனையும் பேங்க்ல அவங்க அடமானம் வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கேன். நீ இந்த ஃபேக்டரிக்கு அஸ்திவாரம் போட்டுட்ட, நான் அந்த குடும்பத்துடைய அஸ்திவாரத்தையே அசைக்க ஆரம்பிச்சேன். அதை பத்தியே பேசிட்டு எல்லாம் தயாரா இருக்குல்ல? சாமி கும்பிடுறேன். கூலிக்காரங்கள இருந்த நம்மளை எல்லாம் முதலாளி ஆக்குன பெரிய குடும்பத்தை அண்ணன் தம்பிங்க அமோகமா நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு சாமி தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுங்க பூசாரி. சாமி தீர்த்தம் வருது, பக்தியா வாங்கிக்க. ஐயா, இது கருமாரி தீர்த்தம் இல்லைங்க, கருப்பு சாமி தீர்த்தம். கையில எல்லாம் வாங்கி குடிச்சா கட்டுப்படி ஆகாது, பாட்டிலோட அடிச்சா தான் குப்புன்னு ஏறு. இந்தாங்க. ஐயா மன்னிக்கணும், இந்த கழுத சாராயம் எல்லாம் எனக்கு குடிச்சு பழக்கம் இல்ல, வேணுங்கிறவங்களுக்கு கொடுங்க. அப்ப நீங்க சாப்பிடுங்க. எங்கேயா பிடிச்சத? சாக்கடை நாத்தம் அடிக்குது. தம்பி, தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்க கூடாதுடா. நீ விடல போய் உனக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இரு. அண்ணன், தொழிலாளிகள் எல்லாத்தையும் முதலாளி ஆக்குனீங்க, அது மட்டும் போதுமா? இந்த மாதிரி விஷயத்துல தான் நாமளும் அவங்களும் ஒண்ணுங்கிறத நிரூபிக்க முடியும். அதுக்காக அண்ணன் குடிக்க சொல்லி அதெல்லாம் முடியாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. அண்ணன், ஒரு நாள் குடிச்சா குடியா முடிகிற போது என்ன பாத்தி அமைதி அமைதி. உங்க எல்லாருடைய வேண்டுகோளுக்காகவும் நான் இன்னைக்கு குடிக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். அமைதி அமைதி. இன்னொரு விஷயம், நாளையில இருந்து நீங்க யாரும் குடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா நான் குடிக்கிறேன். காசு பணமா கேட்கிறாரு, சத்தியம் தானே கேட்கிறாரு, ஒத்துக்க. ஏத்த வேணாமா? ஐயா, நீங்க சொன்னபடியே சத்தியம் பண்ணி கொடுக்குறோம். என்னப்பா? நீங்க குடிங்க, குடிங்க, குடிங்கண்ணா. ஏன் பாட்டுலப்பா அண்ணே, சாமி தீர்த்தம் மிச்சம் வைக்காதீங்க, குடிச்சிருங்க. ஐயோ, ஏய், நீ மட்டும் என்ன குடிக்காம இருக்க? குடி. வேணாம், அண்ணனே குடிச்சாரு, குடிடா. முடியாது. அப்ப எல்லாரும் சொல்ல வைப்பா. சரி சரி குடிக்க. மாணிக்கா, நீ குடிக்கல, உங்க முன்னாடி நான் எப்படின்னா? ஓ, மரியாதை. ஐயோ அண்ணே, போய் சொல்லாரு. எனக்கு முன்னாடி கப்பு கப்புன்னு 2 பாட்டில் குடிச்சிட்டாரு. போய் சொல்றா. அப்புறம் எத்தனை பாட்டில் குடிச்ச? 3 பாட்டில் குடிச்சா. ஐயோ, சிந்தாம குடுறா. நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கோமா இல்ல வேற யார் வீட்டுக்கு வந்திருக்கோமா? 10 பேர் நிக்கிறாங்க, 15 பேர் நிக்கிறாங்க. அண்ணனும் மப்பு, தம்பியும் ஃபுல். 2 தெரியுது, தம்பிக்கு எல்லாம் 3 தெரியுது. இன்னும் கதவே திறக்கல. திறந்தா தானே யார் யார் நிக்கிறாங்கன்னு தெரியும். தம்பி, நான் வாச தெளிச்சிட்டேன், நீ கோலம் போடு. பண்ற பாரு. ஐயோ, கோலம் போட்டுட்ட புள்ளி. யாரு? நீங்க குடிச்சதோட இல்லாம அவங்களே சேர்த்து குடிக்க வச்சிருக்கீங்க. என்னங்க, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? எங்க வந்தது புது பழக்கம்? இனி ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட பேச மாட்டேன். ஒரு வார்த்தை தானே பேச மாட்டேன், 2 வார்த்தை. அண்ணனுக்கு பொண்டாட்டி அவங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஹூ வைஃப் பெரிய கருப்பன். பெரிய கருப்பன் புண்ணியத்துல இன்னைக்கு 500 ரூபாய் லாபம். உனக்கு 100 ரூபாய் உண்டியல்ல போட்டுட்டேன். இந்த பணத்தை வேற எவனாவது எடுத்துட கூடாது பாரு, அதுக்கு தான் நான் வச்சுக்கிட்டேன்.
அண்ணே போஸ்ட்மேன் ஆ. மெட்ராஸ்ல இருந்து என் பையன் 500 ரூபாய் பணம் அனுப்புறதா கதாசி போட்டிருந்தேன். ஆ. என் பேருக்கு ஏதாவது மணி ஆர்டர் வந்திருக்கா? உன் பேர் என்னப்பா? பெரிய இருப்பேன். பெரிய இருப்பனா? உனக்கு இந்த மாசம் எதுவும் வரல, வேணா அடுத்த மாசம் பாரு. அண்ணே அண்ணே ஆ. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. ஆ. 200 ரூபாய் கடனா கொடுங்கண்ணே. ஆ, கடன் கொடுக்க பணம் இருக்கு, ஆனா வட்டி 50 ரூபா ஆகுமே. அதனால என்ன பரவாயில்ல. பரவாயில்லையா? இந்தா வச்சுக்க. அண்ணே 200 ரூபாய் கேட்டா 100 ரூபாய் தான் கொடுக்குறீங்க? அதான் 150 ரூபா வட்டி போச்சே. ஓ அப்படியா? ஏய், இங்க வா. ஆ? ஒரு முக்கியமான விஷயம். ஆ. இந்த பணம் போஸ்ட் மாஸ்டர் பணம். ஆஹா. அவர் வட்டி கொடுக்கறாருன்னு ஊருக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா, கடன் வாங்குற அளவுக்கு அப்படி என்ன கஷ்டம்? சின்ன வீடு ஒண்ணு வச்சிருக்கேன். ஆ. சுடிதார் வாங்கி கொடுக்கணும், அதுக்காக தான். அப்பு, இதுக்கெல்லாம் உருப்படுதா? சை, சார். என்னடா சாரு தாரு டோரு ஊர்க்காரங்களுக்கு வர்ற மணி ஆர்டர் எல்லாம் நீ வாங்கி வட்டி கூட்டுட்டு கையில 10 மோதிரம் கால்ல 10 மோதிரம் மாட்டிக்கிற. கேட்டா எங்க மாமா கோலார் தங்க சுரங்கத்துல புடுங்குறாருன்னு ரிச்சா ஒரு போய் சொல்ற. நடரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு, நடரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போய் வாங்க போலாம். இன்னும் இவ்வளவு வசாட்டம் சொல்ற? போலீஸ் ஸ்டேஷன் போனா நீ தானே மாட்டுவீங்க. நான் ஏன் மாட்டிக்கிறேன்? நான் கொடுத்துருக்கேன் கடனா, ஆ. அந்த பணம் உங்க பணம் தான் சொல்லியிருக்கேன். அட நாயே, நாய்க்கு பிறந்த நாயே, ரேஷன் வாங்க கூட பணம் இல்லாம நான் ஊருக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்கிறேன். என் பேரை சொல்லி நீ 1000 வட்டி கூடுற? சார், ரேஷன் தானே வாங்கினேன், இந்தாங்க சில்லற காசு. ஏண்டா இதெல்லாம் உனக்கு சில்லற காசு மாதிரியா? ஆ. அப்ப சில்லற காசு எல்லாம் அதெல்லாம் எனக்கு தூசி மாதிரி. இப்ப என் ரேஞ்சே வேற. சரி நாயே, அதெல்லாம் உள்ள அனுப்புடா. ஆ, இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க கண்டுக்கிறாம இருந்தா ஆ. மாசம் மாசம் உங்களுக்கு மாமூல் கொடுத்துறேன். மாமூல ஆ. எவ்வளவு கொடுப்ப? கதை கொடுங்க. அடேங்கப்பா, இவ்வளவா? ஆ. மாசமா ஆ. கரெக்டா கொடுத்துருவியா? ஆ. டேய், இது எப்படி இருக்கு தெரியுமா? ஆ. நீ போஸ்ட்மேன் மாதிரி, நான் போஸ்ட் மாஸ்டர் மாதிரி இல்ல. ம். நீ சாராயம் காய்ச்சற மாதிரி, நான் சப் இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்க. ஆ. ராஜா, ஆ. காட்டி கொடுத்துற மாட்டியே? காட்டியே கொடுக்க மாட்டேன் சார். மாமா, உங்களுக்காக பணியாரம் எடுத்துட்டு வந்திருக்கேன். வெள்ளை பணியாரம். எனக்கு எதுவும் வேணாம், எடுத்துட்டு போ. எடுத்துட்டுலாம் போக மாட்டேன், உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவேன். ஏய், துணி அடிச்சு வயல் கீழே இறங்குற போ. நான் இறங்குவேன். ஏய், விழ போற நீ. பரவாயில்ல, நீ காப்பாத்த மாட்டியா? ஐயா, மூஞ்சிய பாரு. மாமா, உங்களுக்காக வடை எடுத்துட்டு வந்திருக்கேன், உளுத்த வடை. பணியாரமே வேணான்ட்டு வடை வேறையா? எடுத்துட்டு போகடி. எடுத்துட்டெல்லாம் போக முடியாது, உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவேன். ஐயோ, இறங்காதடி. ஏய், விழுந்து விழுந்து வச்சிட போற நீ. பரவாயில்ல, நீங்க காப்பாத்த மாட்டீங்களா? ஐயோ, இவங்களை நான் என்ன மாமா, பண்றது? பணியாரம் மாமா. மாமா, வடை மாமா. ஏய், கழுதைங்களா? ஏய், ஏய். மாமா. மாமா, ஏய், தண்ணியில விழ டேய், போறேன். பாவி. என்னை ஏய், காப்பாத்துங்க. இரு, நான் வரேன். இரு. ஐயையோ! மாமா, நானும் விழ போறேன். என்னையும் காப்பாத்துங்க. ஐயோ! ஏய், ஏய், விடு, விடு. வாங்க, விழ போறேன். விட்டுறாத. ஏய், என்ன தள்ளாத. சரியான லொள்ளு கடிங்க ரெண்டு பேரும். வா, கையை பிடி. விழாவை கூட்டிட்டு போற, வா. விழாவை கூட்டிட்டு போற, வா 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 வா. முள்ள. வாங்க, மாமா. நான் உங்களுக்கு Don't- don't touch, don't touch, don't touch, don't touch. வாங்க, வாங்க. நடக்கக்கூடாது. யோ அப்பா பாப்பு, இங்க பாரு. யோ மூளை இருக்கே உனக்கு? அதுக்கு தான் சின்ன தெரிசுங்க ஏதோ கட்டி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க. டியூட்டி விட்டு அதை போய் பார்த்துட்டு இருக்கே. டூட்டியா முக்கியம், அங்க பாரு பியூட்டியே. சீ, நீ எல்லாம் ஒரு போஸ்ட்மேனையா? ஏய், போஸ்ட்மேனே கவலை பேசுறியே. அங்க பாரு போஸ்ட் மாஸ்டர். ஆஹா, நம்ம ஊர்ல என்ன என்டர்டைன்மெண்ட். மாமா, கழுவுங்க. தொடச்சு விடுங்க. அரிக்குது. ஒரே மண்ணா இருக்கு பாரு. மாமா, இங்க இருக்கு சேரு. கழுவுங்க. கழுவுங்க. மாமா, இங்க பாருங்க. ஐயோ, ஒரு போஸ்ட் மாஸ்டர் இதெல்லாம் பார்க்கலாமா? இத பாக்குறதுக்கு போஸ்ட் மாஸ்டர் என்ன, ஹெட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட்டிங் மாஸ்டர், சரக்கு மாஸ்டர், ட்ரில் மாஸ்டர் எல்லா மாஸ்டரும் பார்க்கலாம். சீ, கேவலமால? இல்ல, இதே சாக்கில் நீங்க 2 பேரும் பார்த்து வரீங்களா? உங்களுக்கு கேவலமா இல்ல? நானாவது தர டிக்கெட், எனக்கு மேல பால் கேரியில ஒருத்தர் உட்கார்ந்து பாக்குறான் பாரு. ரொம்ப நன்றி சார். உங்களுக்காக இல்லாம உங்க தொழிலாளர்களுக்காக உங்க குடும்ப சொத்து முழுசையும் அடமானம் வச்சு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறீங்களே, ரொம்ப பெரிய விஷயம் சார் இது. சார், எங்க கிராமத்து மக்கள் எங்க குடும்பத்தை நம்பிதான் இருக்காங்க. எங்களுக்குள்ள ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமே கிடையாது. ஆல் தி பெஸ்ட்.